ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே எல்லாருமே எனக்கு ஒன்று தான். பட் ஏன் சார் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஓட்டிங் நடத்துகிறேன். 12th நிறைய பேர் ஓட் போட்டிருந்தாங்க, அதனால தான் கேட்டிருந்தேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த லீவ் டேஸோட ஷெடியூல் ஒன்று நேற்று போட்டிருந்தேன். போட்டு நிறைய ரெஸ்பான்ஸு சூப்பராக இருந்துச்சு. 10th 11th 12th எல்லாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஒரு 10-12 பேர் 10th, ஒரு 10 பேர் 11th, ஒரு 10 பேர் 12th எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் சொன்ன 10 பேர் தான். ஒரு 30 பேர் 35 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெசேஜ் பண்ணி அவங்களுடைய ஷெடியூலை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அது ஷார்ட்ஸாக போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அந்த நம்பரெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதனால் வேணான்னு விட்டுட்டேன். பட் சூப்பராக இருக்குங்க. அவங்களோட பிடிஎஃப் இன்றைக்கி என்ன படிச்சிருக்காங்க வரைக்கும் எனக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு எனக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. என்னுடைய ஸ்டூடெண்ட்டே யாருமே வந்து ஒரு ஷெடியூல் போட்டு அவங்களாம் மேக் பண்ணி படிக்கல. நான் அவங்களுக்கு இன்னும் ஷெடியூல் கொடுக்கல. பட் அவங்களாம் ஒரு ஷெடியூல் போட்டு படிப்பாங்கன்னு நினச்சி தான் கொடுக்கல. பட் எனிவே அவங்களும் ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இவங்களாவது என்னை நம்பி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் எப்படியோ அதை நான் பார்த்துக்குவேன், விட்டுருங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பசங்களை கேட்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா இந்த லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் போடுங்க. ஏன்னா சஜஸ்ட் ஆக ஒரு வீடியோ தான். பெரியவங்கள்லாம் பார்க்கணும், சின்னவங்களும் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இருந்துமே ஸ்பெஷல் கிளாஸ் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சில குழந்தைங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பெஷல் கிளாஸு எந்த ஸ்கூல் வைக்கிது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இந்த தடவை வைக்கக்கூடாது, 7ஆம் தேதி முடியும் லீவ் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸ் ப்ரூஃப்லாம் நான் தேடி பார்த்த கிடைக்கல. நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பாருங்கள், சொல்லியிருப்பாங்க. அண்டு நியூஸ் சேனல்லையும் சொன்னாங்க. ஆனாலும் அந்தந்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸு அண்ட் ஆல்சோ அந்த கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் ஒரு முடிவு பண்ணி வைக்கிறது தான் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். அது மெயினாக 10th 11th 12th. இதில் என்னென்னா பசங்க போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து நல்லா படிச்சுக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா படிக்கிறாங்க, ஒரு சிலர் படிக்க மாட்டாங்க. அது தெரியலைங்க. இப்போ ஸ்கூலை பொறுத்து வேரி ஆகுது. அது ஸ்கூலோட பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து நம்ம வந்து ஸ்கூலை குறை சொல்ல முடியாது ஒவ்வொரு ஸ்கூலையும். ஸோ அதனால் இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் நோட்டீஸ் விட்டு ஏன் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து குழந்தைங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவாக அந்த 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் லீவ் விட்டாங்க. ஆனால் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, எனிவே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுப்பீங்க? 24 மணி நேரமும் தூங்கிட்டு இருப்பீங்களா? இல்லை 24 மணி நேரமும் விளையாண்டுட்டு இருப்பீங்களா? இல்லை 24 மணி நேரமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிவி பார்த்துட்டே இருப்பீங்களா? எனக்கு தெரியல. மொபைல் நோண்டிட்டு இருப்பீங்களா? என்னன்னு தெரியல. எதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ரெஸ்ட் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணோன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 6 hours ஷெடியூல் போட்டு கொடுத்தேன். 6 hours முடியலையா 2 hours படி டெய்லியும். அந்த 2 hours கூட உன்னால் படிக்க முடியலன்னா கண்டிப்பாக நீ வந்து அடுத்த 2-3 மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறாங்க சார், எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க, ரெக்கார்டு ஒர்க் தராங்க, ரெக்கார்டு ஒர்க் தந்திருக்காங்க, நீங்கள் எழுதணும். அப்புறம் எப்படி சார் நாங்கள் படிக்கிறது? அப்புறம் அசைன்மெண்ட் ஒர்க் தந்திருக்காங்க. அசைன்மெண்ட் ஒர்க்கு நான் கொஸ்டின் பேப்பர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு வர சொல்லிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும். அது போக எனக்கு கிளாஸ் ஒர்க்கெலாம் எழுத சொல்கிறாங்க. இதெல்லாம் வீட்டில் வந்து முடிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு வரலன்னா அவ்வளோதான், இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் பல தரப்புன்னு சொல்லுவாங்க. லீவுன்னு இருந்தால் ஸ்கூலில் கொடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் ரொட்டீனை விட்டுறக்கூடாது. நீங்கள் அப்படியே படிப்பை மறந்துடக்கூடாதுன்னும், ரெண்டாவது ரீகாலிங்காகவும் கொடுக்குறாங்க. சரி, சில ரீசன்ஸ் இருக்கலாம், கொடுக்க வேணாம்னு யாரும் இங்கே சொல்லலை. பட் நீங்கள் கொடுக்கறது போக ஏதாவது ஒரு 2 மணி நேரம் படின்னு தான் நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் ரெக்கார்டு ஒர்க் இருக்குது, அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, எழுதுறதுக்கு இருக்குது, எந்த எழுதுக்கு இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஒர்க்கு என்ன கொடுத்துருந்தாலும் சரி, ஏன் ஸ்கூலே வச்சுருந்தாலும் சரி, நீ வந்து ஒரு 2 மணி நேரம் சாயங்காலம் படிக்க மாட்டியா? இது நான் கேட்குறேன். யாருமே பண்ணல. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யாருமே பண்ணல. எனக்கு அனுப்புகிற 40 பேர் பண்ணுறான். அதுக்கப்புறம் சும்மா வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறான். 2 செகண்ட் வீடியோ பார்க்குறது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறான். சரி, எனக்கு வீடியோ கூட நீ ஃபுல்லாக பார்க்க வேணாம், உனக்காக நீ படிக்கலாம்ல சார். நீங்கள் எங்கிட்ட சொல்கிறனால உங்களுக்கு என்ன சார் லாபம்? நீங்கள் தான் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்னை வந்து தூக்கி வச்சுருக்கீங்க. நான் உங்களை எப்படி விட்டுற முடியும்? பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நான் கொண்டு போகணும்ல. பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணும்ல. அப்போ வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்பி படித்து வராமல் போச்சுன்னா என்ன தானே திட்டுவீங்க? நீங்கள் எல்லாமே இப்போயே படித்து வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது தானே.
சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க? அவங்க பப்ளிக் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ட்விஸ்ட் பண்ண தான் செய்வான். கண்டிப்பாக அந்த இடத்துல மாட்டுவேன். கட் ஆஃப் கம்மியாகிடும். எந்த அளவுக்கு 12th மார்க் முக்கியம் தெரியுங்களா? அது யாருக்கு தெரியும் தெரியல. அதேமாதிரி SSLC 10th ஸ்டாண்டர்டு மார்க் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? அதுவும் தெரியல யாருக்கும். கோட்டையில் எழுதிட்டு வந்ததும் சரியில்லை. ஸோ நான் என்ன ஹார்ஷாக பேசுகிறேன் இல்லை வந்து நான் எதாவது பேசுகிறேன்னா மன்னிச்சிருங்க. நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மை தானே. நீ வீட்டில் இப்போ உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மொபைல் நோண்டிகிட்டு இருப்ப. இந்த டைமில் இந்த வீடியோ பார்க்குறேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து போய் படிச்சினா ஓகே. இந்த அடுத்த ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை வந்து ஏதோ பண்ணுறதோ இல்லை வந்து விளையாடுறதோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, படிக்கிறத தவிர எல்லாமே பண்ணுறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னை 24 hours யாருமே படிக்க சொல்லலை. ஒரு 2 hours படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த 6 hours ஷெடியூல் நான் போட்டு கொடுத்தேன். நேற்று அந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அந்த 6 hours ஷெடியூல் நீ படிக்க வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு படி போதும். ஏதாவது பண்ணு, இல்லைனா கஷ்டம். யாரையாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஏன்னா பேரண்ட்டும் பார்த்துட்ருக்காங்க. இதை பேரண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து என்ன தான் திட்டி அவனை அடித்து இல்லை வந்து எதாவது சொன்னாலும் அவன் மாற மாட்டான். அவனுக்காக தோணுச்சுனாலும் அவன் மாறுவான். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். நான் அட்வைஸ்க்காக இந்த வீடியோ போடலை. இதெல்லாம் இருக்குங்க சார் அப்படின்னு வந்து உன்னையும் நீயே ஏமாற்றிட்டு இருக்கிற. அது இருக்க தான் செய்யும். அதனால் உங்களுக்கு நான் ஷெடியூல் கொடுக்கலான்னு நினச்சேன். எல்லா 10th 11th 12th என்னெல்லாம் படிக்கணும் டெய்லியுமே வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்லிடலான்னு நினச்சேன். நிறைய பேர் கண்டமேனிக்கு அனுப்புகிறாங்க. பிடிஎஃபாக அனுப்ப சொன்னால் அனுப்புகிறாங்க. சரி, பாவம் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? ஒரு பிளானே எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. நான் 4வது லெசன் படிக்கிறேன், 5வது லெசன் படிக்கிறேன், எதோ அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு பிளான் இல்லை. ஒரு பிளான்னா எந்த இடம் முக்கியம்னு தெரியல உங்களுக்கு. இப்போ 5வது 6வது சாப்டர் தான் முக்கியம் மேக்ஸில். அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அது என்னங்க சொல்கிறது, இது உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியும். அதனால் நானே ஷெடியூல் போட்டு கொடுத்தலாம் நினச்சேன். ஆனால் இப்போ ஷெடியூல் உங்களுக்கு கிடையாது. 29ஆம் தேதி 7ஆம் தேதி கூட எவ்வளோ நாள் இருக்குது? 29, 30, 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 நாள் இருக்குது. நீ ஜாலியாக இருந்துக்கும். இல்லை நான் இது எழுதிருக்குல்ல, எழுதிக்கிட்டு போய் சப்மிட் பண்ணி நல்ல பேர் எடுத்துக்கோ. தட்ஸ் இட். செகண்ட் மீடம் பார்த்துக்கலாம். நான் வந்து கிண்டல் பண்ணல. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஷெடியூலில் ஃபாலோ பண்ணு. ஷெடியூலில் நான் சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், என்ன லெசன் படிக்கணும்னு சொல்லலை. இவ்வளோ நேரம் படின்னு சொல்லிட்டு போனேன். நான் இன்னிலேருந்து சொல்லலாம்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் வந்து இந்த நேரம் வந்து இவ்வளோ படி, இந்த நேரம் வந்து இந்த சாப்டர் படி, இந்த நேரம் வந்து 10th இவ்வளோ படி, 12th இவ்வளோ படி, இந்த சப்ஜெக்ட் படி அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். டெய்லியும் வந்து ஒரு 10 நாள் சேலஞ்ச் மாதிரி கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, வாட்ஸ்அப்பில் அந்த கிவ்அவே கொடுத்தனால நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஓகே ரைட், அதனாலேயும் அனுப்புகிறாங்க, டெடிக்கேட்டாக அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நான் பாராட்டுறேன். எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் சொல்லலை. நீ வாட்ஸ்அப்பே பண்ண வேண்டாம். நீயா இருந்து படித்தா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நீ தெரிஞ்சுக்கோ, என்னுடைய சைடுலேருந்து எந்த ஷெடியூலுமே உனக்கு இல்லை. கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. 7ஆம் தேதிக்கு அப்புறம் உனக்கு மிட்டம் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நான் அதெல்லாம் பண்ணுறேன் நம்ம சேனல் சார்பாக. இனி உங்களுக்கு வந்து நீங்களாம் ஓன் டெசிஷன் எடுத்து நீங்களாம் ஏதோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரெக்கார்டு ஒர்க்கும் அசைன்மெண்ட் ஒர்க்கு எழுதுறத கூட கரெக்டாக எழுதாமல் போயிடாதீங்க. அதையாவது எழுதி முடிச்சுட்டு போங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நிறைய சாக்கு போக்கு சொல்கிறீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. 10th மார்க்கும் 12th மார்க் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியல. 11th மார்க்கு ஓகே, அது 12th எவ்வளோ பேஸ்மெண்ட்டுன்னு அவங்களுக்கும் தெரியறதில்ல. ஸோ இதோட கேள்விக்குறி என்னாக போகுதுங்கிறது தனித்தனி வீடியோவில் சொல்கிறேன். 10th மார்க் எவ்வளோ முக்கியம், 12th மார்க் எவ்வளோ முக்கியம், ஏன் முக்கியம், எதுக்கு படிக்க சொல்கிறாங்க? பணம் கட்டி காலேஜில் சேர்த்துறதுக்கு, பணம் கட்டி படிக்க வைக்கணும், ஃப்யூச்சரில் பெரிய படிக்க வைக்கணும். பணம் கட்ட முடியாதுடா, இப்போவே படிடா, அப்போ தான் கவர்மெண்ட்டில் படிக்க வைக்க முடியும்டா. பணம் கட்ட முடியாதா, நாங்கள் செலவு பண்ணி படிக்க முடியாதா, கொஞ்சம் நல்லா மெரிட்டில் போய் படிக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன படித்தாலுமே காசு கட்டி தான் படிக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நல்ல ஒரு தரமான கல்லூரியில் போய் படிக்கணுங்கிறது தான் எல்லாத்தோட கனவு. அதை வந்து சுக்குநூறாக உடச்சிடாதீங்க. பேரண்ட்ஸோட கனவு தான் சொன்னேன். சுக்குநூறாக உடச்சிடாதீங்க. உங்கள் ஒருத்தரனால தான் அந்த ஃபேமிலியே நம்பி இருக்குது. உங்கள் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கான இதை வந்து ஆரம்பிங்க. இந்த 9 days இந்த விவேக் சார் சொல்கிறது கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இல்லை நான் ஷெடியூல் கொடுக்கணுன்னா சொல்லு. நீ கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீ இந்த லைக் பட்டனையும் எவ்வளோ கிளிக் பண்ணுற. லைக் வந்தால் எனக்கு காசு வரும்னு நினச்சிட்டிக்கியா? அதெல்லாம் எனக்கு கிடையாது. நீ லைக் பண்ணுறையோ கமெண்ட் பாக்ஸில் பண்ணுற எனக்கு தெரியறக்காக தான் அப்படி சொன்னேன். நீ பண்ணுறனா பண்ணினா நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே ரைட், பசங்கள்லாம் வந்து படிக்கணும்னு ஆர்வப்படுறாங்க, அதனால் அதுக்கான ஷெடியூல் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். நீ டெய்லியும் எனக்கு படித்து காட்டு, டெய்லியும் எனக்கு முடிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பு, நான் பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் எல்லாத்தோடதும் பார்க்க முடியுமான்னு கேட்டு நான் பார்க்குறேன். இல்லையா
எனக்கு ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணு வாட்ஸ்அப்பில், போதும் நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு. இது போதும். ஸோ கட்டாயம் நீ தான் டெசிஷன் எடுக்கணும். இந்த 9 நாள் ஜாலியாக இருக்கலாமா இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். பேரண்ட்ஸோ நானோ கிடையாது. இல்லை நீ முடிவு பண்ணிவிட்டு இப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துருந்தா டைம் ஓடிடும், முடிஞ்சு. நிறைய பேர் இந்த வீடியோவை கூட ஃபஸ்ட்டு 10 செகண்டில் ஸ்கிப் பண்ணியிருப்பான், ஏதோ மொக்க போட வந்துட்டான்டா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே லாஸ் கிடையாது. ஏதோ வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். உங்கள் மேலே ஒரு சின்ன அக்கறைன்னு நான் சொல்கிறேன். சின்ன இல்லை, நிறைய மரியாதை இருக்குது உங்கள் மேலே. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் எதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மட்டும் டைம் இந்த தடவை விட்டுட்டிங்கன்னா அடுத்த 25 நாள் 30 நாள் கழிஞ்சு செகண்ட் மிட்டமு டைமே இல்லை. திரும்ப செகண்ட் மிட்டம் முடிச்சு 20 நாள் ஹாஃப் ஏலி, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கடவுள் தான் காப்பாற்றும். அதுக்கப்புறம் ஜனவரியில் ரிவிஷனு, ஸ்கூலே லீவ் இருக்காது, அப்படியே ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் மார்ச்சில். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன் ஷெடியூலு. இல்லையா வேண்டாமா, நான் ஷெடியூலே கொடுக்கல, வீடியோவும் போடலை, எதுவுமே பண்ணலை. நீங்களாகவே இருங்க, நானாகவே இருக்கேன். சரிங்களா? நான் வந்து மிட்டம் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் மிட்டம் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பிளானுங்கிறது இந்த லீவு முடிஞ்சு கூட போட்டுக்கிறேன். மீன்வைல் டைம் நடுவில் வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைன்னா நான் சொல்கிறேன். படிப்பு சம்மந்தமாக இந்த ஷெடியூல் சம்மந்தமாக எதுவும் வேண்டாம். அதாவது இந்த ஷெடியூல் சம்மந்தமாக இது வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நம்ம பொழப்பு இந்த வீடியோ தான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, வீடியோ தான் போட்டாகும். சரிங்களா? ஏதாவது ஏன்னா எனக்கு ரொம்ப இது யோசனை, என்னடா இது இவ்வளோ பேர் தான் படிக்கிறானுங்களா, இவ்வளோ பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறானுங்களா, 10,000 பேர் வீடியோ பார்க்குறானுங்க, ஒரு 1000 பேராவது படித்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? சொல்லக்கூட வேணாங்க. நீங்கள் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நீங்கள் ஓகேவா, நான் சொல்கிறதெல்லாம் ஓகே, நான் செய்யறேங்க சார், கரெக்டாக நான் படித்து கொண்டு போகிறேன், இதெல்லாம் நான் சாக்கப்போக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் செய்யுங்க, நான் வந்து ஷெடியூல் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு 10-15 நிமிஷம். தேங்க்யூ.